சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்று இளைப்பாறுவேன். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்று இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. பாடுங்கள். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதனால் நான் என்று இளைப்பாறுவேன். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. பல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான எந்தன் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான எந்தன் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. மறைவிடமே
கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் என் ஆவியானவரே என் உதடுகளிலும் என் இருதயத்திலும் என் சிந்தனைகளிலும் என் நினைவுகளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை மட்டும் தங்கி இருக்க. உம்முடைய ஜனங்களை நீங்க நேசிக்கிறீங்களா ஐயா ராஜா? அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்ற வார்த்தைகளை கொடுக்க நீங்க கிருபை பாராட்டும்படி செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இந்த நாளிலே நாங்கள் தியானம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் அங்கே சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகருடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா ஒவ்வொரு காரியங்கள், ஒவ்வொரு குறைவுகள், ஹல்லேலூயா, அதை நாங்கள் காணுகின்ற வேளையிலே அதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியங்களும் ஹல்லேலூயா, வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், குறைவுகளாக இருக்கலாம், நிந்தனைகள், அவமானங்கள், தடைகள், இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எங்கே பாவம் பெருகிறதோ அங்கே கிருபை பெருகும் என்று. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் பாவங்கள் பெருகி இருக்கிறதோ இந்த நாட்களிலே பார்க்கின்ற வேளையிலே ஹல்லேலூயா, நம்முடைய தாய் தகப்பன்மாருடைய காலத்திலே பார்க்கின்ற வேளையிலே ஜனங்கள் சுத்த மனச்சாட்சியோடு இருந்தார்கள். ஹல்லேலூயா. எதை குறித்தும் ஒரு விதமான பயம் அவர்களுக்கு இருந்தது. தெய்வத்துக்கு பயப்படுகின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த காலங்களிலே பார்க்கின்ற வேளையிலே இப்படிப்பட்ட வியாதிகளை நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தேசத்திலே, என்னுடைய ஊரில் இருக்கின்ற வேளையிலே அதுவும் ஒரே ஒரு தாயாருக்கு மட்டும் ஒரு விதமான வருத்தம் இருந்தது கேள்விப்பட்டிருக்கிறேன். மற்றும்படி எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் 90 வயது 95 வயது அப்படித்தான் மரித்தார்கள். அது மட்டுமல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போகாத அளவு. ஹல்லேலூயா. என்னுடைய தாயார், என்னுடைய தகப்பனார் நான் பார்க்கின்ற வழியில் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தது ஒரு நாளும் நாங்கள் அறிந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிந்ததற்கு பிற்பாடும் ஹல்லேலூயா ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஏன் பிரச்சனைகள் வருகிறது, ஏன் கஷ்டங்கள் வருகிறது, ஹல்லேலூயா, ஏன் துக்கம் வருகிறதுன்னு சொல்லி அநேக ஜனங்கள் யோசிப்பதுண்டு. ஹல்லேலூயா. அதற்குரிய வடிகாலை நாங்கள் தேடாமல் நாங்கள் யோசிக்கிறோம், அதுவும் எங்களோடு இருந்துவிட்டு போகட்டும், பிரச்சனையும் அதுவும் எங்களோடு இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை அறிந்ததுக்கு பிற்பாடும் கூட அந்த பிரச்சனையோடு வாழ பழகி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படியே இருந்து விட்டால் போகட்டும் என்று சொல்லி வாழ்க்கையிலே அதை பழக்கமாக்கி கொண்டு வருகிறார்கள். அதாவது காலையில் எழுந்த உடனே ஹல்லேலூயா காலை கடன்களை முடிக்க வேணும், ப்ரஷ் எடுத்து தீட்ட வேணும், கோப்பி குடிக்க வேண்டும், இப்படி ஒரு கடமை போல அந்த பிரச்சனையும் எங்களோடு இருந்து விட்டு போகட்டும் என்று சொல்லி அங்கே அநேக கிறிஸ்தவ ஜனங்கள் தீர்மானிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படி அல்ல அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. இவையெல்லாம் சத்ருவான நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகின்ற சாபங்களும் பாவங்களும் தான். ஹல்லேலூயா. ஆனால் வேதத்திலே பார்க்கின்ற வேளையிலே அந்த காரியங்களுக்கு நிவாரணம் உண்டு, விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. வெற்றி உண்டு. இவர்கள் எல்லாம் பாருங்கள், அங்கே இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்கிற ஒரே வைராக்கியத்தோடு செயல்படுகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அருமையான ஒரு தேவ மனுஷன், கடந்த காலத்திலே அவர் யுஎஸ்ஏல இருக்கிறார். எனக்கு விருப்பமான ஒரு ஊழியக்காரர். ஹல்லேலூயா. எனக்கு யுஎஸ்ஏக்கு போக முடியாது. ஆனால் பாருங்கள், என்னுடைய மதர்ஸ் டேக்கு முதல் நாள் அவர் ஒரு இங்கிலீஷ் சர்வீஸில் வந்திருந்தார். அப்பொழுது நான் போய் பார்த்தேன். அதுவும் கிட்ட இங்கேருந்து அவிடத்தில் பார்க்கின்ற அளவுக்கு ஆண்டவர் எனக்கு அந்த உதவியை எனக்கு செய்திருந்தார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைகளை நான் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக அவரை ஃபாலோ பண்ணி அதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் ஏன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். 2 மூளை யுஎஸ்ஏல வாங்கி எத்தனையோ அந்த மோலுக்குள்ளேயே அவருடைய சர்வீஸும் இருக்கிறது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள், அதில் 10,000 15,000 ஜனங்கள் அதில் பங்கு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர் அநேக நிறுவனங்களை நிறுவியிருக்கிறார், அநேக வியாபார ஸ்தலங்களை அந்த இடத்துல நிறுவியிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூல் ஒன்றையும் நடத்துகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. ஆனால் பாருங்கள், கடந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்பாக அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தது. ஹல்லேலூயா. அந்த தேவ மனுஷனுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. ஹல்லேலூயா.
ஆனால் அந்த அந்த காலங்களே அவருடைய மகன்தான் அந்த சர்வீஸை நடத்தினார். அதுக்கு பிற்பாடு பார்க்கின்ற வேளையிலே அவர் அதிலிருந்து மீண்டெழுந்து வந்தார். ஹல்லேலூயா. அந்த ஸ்ட்ரோக்கிலிருந்து தேவன் அவரை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. அவர் எந்த விசுவாசத்தை பிரசங்கித்தாரோ அவருடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் கூட ஹல்லேலூயா தேவன் பேரில் வைத்த அந்த விசுவாசத்தின் மூலம் அவர் விடுதலையானார். ஹல்லேலூயா. ஆனபடினா தேவ பிள்ளைகள் ஒரு நாள் நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்படுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. நீங்கள் உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து 68 வசனம் வரையும் ஹல்லேலூயா சாபத்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தம் பூமியிலே சாபம் வந்தது. ஹல்லேலூயா. முள்ளும் குறுக்கையும் ஏற்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. விளைநிலங்கள் முன்பு விளைந்தது போல விளையவில்லை. ஹல்லேலூயா. சாபம் பூமிக்குள்ளே வந்தது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபத்தின் மூலம் ஒரு சாபத்திலே எத்தனையோ சாபங்கள் வந்து சேர்ந்தது. ஒரு சாபத்திலே எத்தனையோ சாபங்கள். இப்போ ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்ற வேளையிலே, ஆசீர்வாதம் என்று சொல்லி சொன்னால் பணம் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. சில பேர் ஜெபிக்கின்ற காரியங்கள் எனக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்கு பணத்தை விட பொருளை விட அப்படி என்று சொல்லி ஜெபி. பணம் இல்லாவிட்டால் எப்படி ரெண்ட் கட்டுவீங்கள்? பணம் இல்லாவிட்டால் எப்படி மோட்கேஜ் கட்டுவீங்கள்? பணம் இல்லாவிட்டால் எப்படி பிள்ளைகளை நீங்கள் ஆதரிப்பீங்கள்? யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சொல்லுகிறது போல் சும்மா நாங்கள் சொல்லிவிட முடியாது. எங்களுக்கு தேவை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்திலும் இலங்கையில் என்றாலும் பாருங்கள், இந்தியாவில் என்றாலும் பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது கேட்கலாம். ஹல்லேலூயா. அரிசியை தாத்து தேயிலையை தான்னு கேட்கலாம். இங்கே போய் அரைப்பை கேட்குறது. ஹல்லேலூயா. அப்போது இங்கே நம்முடைய வாழ்க்கைக்கு பணம் தேவை. ஹல்லேலூயா. அப்போ அதையும் இதையும் இணைத்து பேசக்கூடாது, ஜெபிக்கக்கூடாது. அது இல்லாவிட்டாலும் இது இல்லாவிட்டால் அப்படி ஜெபிக்கக்கூடாது. அது நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு இந்த சாபத்தை மீட்கும் பொருளாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். ஹல்லேலூயா. ஆனபடினால் அந்த சாபம் மட்டுமல்ல, குறைவு மட்டுமல்ல. ஹல்லேலூயா. அதுக்கு விடுதலையும் உண்டு, அதுக்கு வெற்றியும் உண்டு. நாங்கள் மீட்கப்பட்டவர்கள், நம்மால் விடுதலையாக முடியும் என்கிற சத்தியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறதாம். பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். ஆனபடியத்தான் ஆண்டவராகிய தேவனுடைய தாசனாகிய தாவீது இந்த ரகசியத்தை அறிந்திருந்தபடியினால் தான் கிருபையை பற்றி அவன் மிகவும் அறிந்திருந்தான். ஆனபடியத்தான் அவன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். ஹல்லேலூயா. இளைஞன். ஹல்லேலூயா. கோலியாத்தையும் அவனையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற வேளையிலே அவன் ஒரு சாதாரண இளைஞன். ஆனால் அவனுக்குள்ளே தேவனை பற்றி ஒரு வெளிச்சம் இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர் என்கிற வெளிச்சம் அவனுக்குள்ளே இருந்தது. அப்பா என்னை எப்பொழுதும் பாதுகாப்பார் என்கிற வெளிச்சம் இருந்தது. பாருங்கள், எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. நாங்கள் மரிக்கும் அவர்கள் பிள்ளைகள் தான். அதே போல் எங்கள் தாய் தகப்பனுக்கு நாங்கள் பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அதே போல் இவர்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பை பிசாசினால் பறித்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த ரட்சிப்புக்குள்ளே எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை கிறிஸ்தவ மக்கள் அறிந்து கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எதை கண்டும் அப்படியே நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நடுங்குவதற்கு தேவன் தம்முடைய ஜனங்களை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற வேளையில் கோலியாத் எத்தனை பரிவாரம், எத்தனை காரியம், எத்தனை படதாங்கு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து தாவீது அஞ்சவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தினால் நான் வருகிறேன், இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் எவன்? ஹல்லேலூயா. எம்மாத்திரம் ஒரு காலத்தில் நான் கரடியன் சிங்கத்தையும் நான் கைகளினால் அங்கே வாயை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டேன், அதை போல தான் இவனும் இருக்கிறான்னு சொல்லி அந்த வார்த்தையினால் தன்னை அவன் உற்சாகப்படுத்தி ஹல்லேலூயா கோலியாத்தை முறியடிக்கிறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஹல்லேலூயா அவை ஒவ்வொன்றுமே சத்ருவனுடைய ஆயுதம். ஹல்லேலூயா.
சத்துருடைய ஆயுதமானபடினா அதிலேருந்து நாங்கள் விடுதலையாக முடியும். சில விட நாங்கள் யோசிப்போம், நானும் முந்தி அப்படி தான் யோசிப்பது, ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை, ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை. ஹல்லேலூயா. சில பேர் கேட்பதும் உண்டு என்னிடத்தில், ஹல்லேலூயா அவர்களெல்லாம் இப்படி இருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் நல்லது தானே நடக்குது, ஏன் எனக்கு, நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஹல்லேலூயா ஏன் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை. அந்த பிரச்சனையை நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோமே தவிர அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாவது நான் விடுதலையாக வேண்டும் என்கிற தீர்மானம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், உபாகமம் அங்கே 28:15 68 வாசிக்கின்ற வேளையிலே எத்தனையோ விதமான காரியங்கள், கொஞ்சத்தை மட்டும் நான் வாசித்து காண்பிக்கிறேன். உபாகமம் 28. ஹல்லேலூயா. உபாகமம் 28 பாருங்கள், 15வது வசனத்திலே பாருங்கள், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க அங்கே கவனமாக இருப்பதற்காக அவர் சத்தத்துக்கு நீ ஹல்லேலூயா நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். செவி கொடாதே போனதா இருந்தால் என்றால் என்ன அர்த்தம்? ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை நீங்கள் அறியாமல் இருக்கிறபடியினால், ஹல்லேலூயா, இந்த வேதத்திலே அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த விடுதலையை நாங்கள் அறியாதிருக்கிறபடினால், ஹல்லேலூயா. நீங்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் பார்க்கின்ற வழியில் காதுள்ளவன் கேட்க கடவன், ஹல்லேலூயா. ஆனபடினா இதை அறியாமல் இருக்கின்றபடியினால் இந்த புத்தகத்திலே சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலே சபிக்கப்பட்டிருப்பாய், உன் கூடை மாப்பு செய்கிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும், உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய அங்கே சபிக்கப்பட்டிருக்கும். இப்படி அந்த சாபத்தை குறித்து எத்தனையோ காரியங்கள் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவர் இந்த சாபங்களுக்கெல்லாம் அவர் சாபமானார். ஹல்லேலூயா. அவர் சாபமானார். அப்படினால் பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வருகின்ற வேளையே கடன் என்பது ஒரு சாபம். அது வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் என்ன சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்கே 44வது வசனத்தில், அவன் உன்னிடத்தில் கடன்படான், நீ அவனிடத்தில் கடன்படுவாய், அவன் தலையாக இருக்கிறான், நீ வாளாக இருப்பாய். ஹல்லேலூயா. ஆனபடினால் மற்றது பாருங்கள், சகலமும் பரிபூர்ணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாய் கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம், ஹல்லேலூயா, அப்பொழுது சகலமும் குறைவுபடும் என்று சொல்லி அதற்குரிய சாபத்தின் காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனால் அந்த சாபத்துக்கு தேவன் மீட்பை வைத்திருக்கிறார். இயேசு நமக்காக சாபமாய் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு தேவன் நம்மை விடுதலையாக்கி விட்டார். இதிலே சொல்லப்பட்ட சாபங்கள் எங்களுக்கு சொந்தம் அல்ல. சொல்லுங்கள். உபாகமம் 28 இந்த 15 68 வரைக்கும் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களும் எங்களுக்கு சொந்தமானது அல்ல. ஹல்லேலூயா. ஏனென்றால் இயேசு இந்த சாபத்துக்காக அவர் மீட்கும் பொருளாக இந்த சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, ஹல்லேலூயா, கல்வாரி சிலுவையிலே இந்த சாபத்தை கொடுத்த சத்துருவை என்ன செய்தார்? முறியடித்து விட்டார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நீங்கள் பார்க்கின்ற வழியிலே, உபாகமம் 30:19, ஹல்லேலூயா, 19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை எப்படியெல்லாம் நான் தெரிந்து கொள்ளலாம்? ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீர்மானிக்க வேண்டிய காரியம், எப்படி நான் ஜீவனை தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கடந்த காலத்தில் நான் என்னுடைய கண் காரியத்துக்கு நான் போயிருந்தேன், டாக்டரிடம் போயிருந்தேன். நேற்று போன வெள்ளிக்கிழமை போன வழியில் எல்லாம் ஓகேயாக இருந்தது. 2020 அந்த விசனம் இருக்கிறான்னு டாக்டர் சொன்னார். ஹல்லேலூயா. அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட நிறைய அந்த ஐட்ரோப்பை அவர் எனக்கு தந்து ஒரு நாளைக்கு 4 தரம் இந்த ஐட்ரோப்பை விடுன்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. ஆனால் அதே ஐட்ரோப்பை இன்னும் ஒரு டாக்டரிடம் நான் போயிருந்த வேளையில் காசுக்கு எனக்கே விற்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் பாருங்கள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், ஜீவனை தெரிந்து கொள். எப்படி என்ன செய்யலாம், கர்த்தருக்காக என்ன செய்யலாம், எப்படி இந்த சாபத்தை நான் முறிக்கலாம், இந்த சாபத்தை முறியடிக்க. பாருங்கள், பாம்பு கடித்தால் பாம்பு கடித்த விஷத்துக்கு மாற்றீடு உண்டு.
ஹல்லேலூயா. ஒரு வியாதி வந்தால் அந்த வியாதிக்கு தீர்வு உண்டு, ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் உலக பிரகாரமாக அல்ல, வேதத்தின் அடிப்படையிலே நாங்கள் இந்த சாபங்களை நாங்கள் முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனபடினால் ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம், நீ ஜீவனை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் ஜீவனை தெரிந்து கொள்கிறேன். இன்னும் பாருங்கள் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகள், எபிரேயர் 11:35 பாருங்கள். எபிரேயர் 11:35. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரிடத்திலே நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இப்படியான பிரச்சனைன்னு சொல்லி கேட்கலாம். நான் உம்முடைய பிள்ளை அல்லவோன்னு சொல்லி நாங்கள் உரிமை பாராட்டலாம். ஹல்லேலூயா. எபிரேயர் 11:35 பாருங்கள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. சோத்திரம் ஐயா ராஜா. 35 ஸ்திரீகள் ஹல்லேலூயா சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் பாதிக்கப்பட்டார்களாம். சில பேருக்கு பாருங்கள் விடுதலை பெற சம்மதி இல்லை. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலையாக சம்மதி இல்லை. ஹல்லேலூயா. பாருங்கள், எங்களுடைய மாணவர்களுக்காக நான் எப்பொழுதும் ஜெபிப்பது வழக்கம். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் சில விட கேள்விகள் கேட்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது சில காரியங்களை இப்போ 2-3 வாரங்களாக எனக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை தருகிறார். ஆனபடியா இது ஏற்கனவே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த தீர்வுகள் எல்லாம் ஏற்கனவே கவர்மெண்ட்டினால் அறிவிக்கப்பட்டிருந்தது, ஆனால் எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதே போல் தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு நமக்காக ஏற்கனவே சாபமாகி விட்டார். ஹல்லேலூயா. அந்த சத்தியம் எங்களுக்கு ஆழமாக போகாவிட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? அந்த பிரச்சனையிலேயே இருப்போம். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைக்குள்ளேயே உழன்று கொண்டே இருப்போம். அது ஏற்கனவே தீர்வு கொடுக்கப்பட்டு விட்டது, அதை நாங்கள் அறியாத பட்சத்தில். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கன் காலத்திலே இந்த கருப்பின மக்களுக்கு அங்கே சமமான அந்தஸ்து அங்கே அமெரிக்கா தேசத்திலே கொடுக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடும் 100 வருடங்கள் எடுத்ததாம் அந்த 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 காரியத்தை இந்த ஜனங்கள் உண்மையாக அறிந்து கொள்வதற்கு எத்தனையோ வருஷங்கள் எடுத்ததாம் என்று அவர்கள் அறியவில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு முன்பாக அந்த பரிந்து தோட்டத்துங்களிலும் மற்ற இடங்களிலும் அடிமைகளாக்கப்பட்டு இந்த கருப்பு ஜனங்கள் வெள்ளை ஜனங்களுக்கு வேலை செய்தார்கள். ஹல்லேலூயா. அந்த சட்டம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் கூட அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் அடிமைகளாக அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி எங்களுக்கு என்ன செய்தார்? அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் பிள்ளைகளானால் நான் சுதந்திரமாமே. சுதந்திரர் என்று சொன்ன உரிமையாளர்கள், தேவனுடைய அத்தனை காரியங்களுக்கும் உரிமையாளர்கள். ஹல்லேலூயா. எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறார். இயேசுவை அன்பை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம், இயேசுவை நாங்கள் பின்தொடர்கிறோம். ஆனாலும் கூட விடுதலை பெற சம்மதியாமல், ஹல்லேலூயா, விடுதலை பெற சம்மதியாதபடி நாங்கள் இருக்கக்கூடாது. விடுதலை பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்கள், உபாகமம் 23 5 பிலேயாம் என்கின்ற ஒரு மனுஷனை என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. பாலாக் என்கின்ற ஒரு ராஜா கூலி பொருந்தி அங்கே தேவ ஜனங்களை சபிப்பதற்கு கொண்டு வந்த வேளையிலெல்லாம் தேவன் என்ன செய்தார்? அவனுடைய அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினாராம். உபாகமம் 23 பார்ப்போம். ஹல்லேலூயா. சாபம் என்னது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருப்போமாக இருந்தால், நாம் யார் என்பதை அறிந்திருப்போமாக இருந்தால், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாபத்தை நாங்கள் முறியடிக்க முடியும். ஹல்லேலூயா. நீதிமான் சிங்கத்தை போல என்ன செய்வான்? தைரியமாக இருப்பான். நாங்கள் சிங்கங்கள். ஹல்லேலூயா. அவர் யூத ராஜ சிங்கம், நாங்கள் யார்? நாங்கள் சிங்கத்துக்கு பிறந்தவர்கள். என்ன? ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகளா, முயல் குட்டிகளா, பூனியா, நாயா? நாங்கள் சிங்கக்குட்டிகள். ஹல்லேலூயா. நாங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள், விடுதலையாவதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்ன அந்த பூமியில் நாள் அளவும் ஹல்லேலூயா சத்துருவானவன் ஹல்லேலூயா யாரை விடுங்கலாம்னு சொல்லி அவன் வகதெடுத்தான் திரிகிறான். ஹல்லேலூயா. பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். பாவிகளுக்கும் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. தேவனை அறிந்த ஜனங்களுக்கும் பிரச்சனை தான். ஆனால் அவர்களுக்கு மீட்பு இல்லை, எங்களுக்கு மீட்பு உண்டு என்றால் இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சாபத்தையும் பார்த்து என்ன செய்ய வேண்டும் நீங்கள்? ஹல்லேலூயா. அதை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். எப்படி மேற்கொள்ளலாம்? வசனம்தான் மேற்கொள்ளும், வார்த்தை தான் மேற்கொள்ளும்.
ஹாலே லூயா. அதை பார்த்து நீங்கள் நகைக்க வேணும். ஹாலே லூயா, இது எனக்கு சொந்தமானது இல்லையென்று சொல்லி நீங்கள் உங்களுக்கே சொல்ல வேண்டும். ஹாலே லூயா, உங்களுக்கே வார்த்தைகளை சொல்ல வேணும். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவரால் உன் ரட்சிப்பு பெறும். இன்றைக்கு சங்கீதம் 9ஆம் அதிகாரத்திலே வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரித்தானது. ஹாலே லூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. பயம் வருகின்ற வழியில் தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். வார்த்தை நம்மை கட்டி எழுப்பும், வார்த்தை நம்மை விடுதலையாக்கும், வார்த்தை அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளும். ஹாலே லூயா. அன்புக்குரியவர்களே, இங்கே உபாகமம் 23:5 பாருங்கள். ஹாலே லூயா. கர்த்தர் நல்லவர், இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். உன் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல், ஹாலே லூயா, சத்துருவுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாய் கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாய் கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். வாய் திறந்து சொல்லுங்கள், அந்த சாபத்தை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். ஹாலே லூயா. கடன் என்கிற சாபத்தை தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிள்ளைகளுடைய தடை என்கிற சாபத்தை இயேசுவின் நாமத்தினால் தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். வியாதி என்கிற சாபத்தை இயேசுவின் நாமத்தினால் தேவன் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹாலே லூயா. பிலேயாமுக்கு ஒரு தேவன், ஹாலே லூயா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவன், நமக்கு ஒரு தேவன் அல்ல. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹாலே லூயா. அடுத்தது பாருங்கள் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 109:17 பாருங்கள். ஹாலே லூயா. அவன் என்ன செய்தான்? ஹாலே லூயா. அவன் அங்கே ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனானா. அதான் நான் சொன்னேன். ஹாலே லூயா. நான் சொல்லுவது, சில பேர் ஜெபிக்கின்ற வேளையிலே அதை எப்படி ஜெபிக்க வேணும் என்று ஜெபிப்பதில்லை. ஏதோ இருதயத்திலேருந்து வாரதெல்லாம். ஹாலே லூயா. பணம் என்ன செய்யும், பணத்தை விட அது எப்படி பைபிளில் இருக்கா? இயேசுநாதர் ஜெபித்திருக்கிறாரா அப்படி? ஹாலே லூயா. அந்நாள் அந்நாள் போய் பிள்ளைக்காக ஜெபிக்கிற வேளையில், ஆண்டவரே இந்த பணமும் என்ன, பொருள் என்ன, ஹாலே லூயா, எனக்கு என்னுடைய வயிற்றில் ஒரு பிள்ளையை தரும் என்று ஜெபித்தாளா? ஹாலே லூயா. அவளை அதையும் இதையும் சம்பந்தப்படுத்தவில்லை அவளை அன்புக்குரியவர்களே. ஹாலே லூயா. ஏனென்றால் நான் இதை திட்டவட்டமாக ஹாலே லூயா அடித்து சொல்லுகிற காரியம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அநேக ஜனங்கள் பொருளாதார காரியங்கள்னால் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். ஹாலே லூயா. மோட்கேஜ் கட்டுவதற்கு, ரெண்டுகளை கட்டுவதற்கு, குரோசரி வாங்குவதற்கு, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பதற்கு. ஹாலே லூயா. நமக்கு பொருள் தேவை அன்புக்குரியவர்களே. ஹாலே லூயா. இன்னும் பாருங்கள், சங்கீதம் 109:17 வசனம். ஹாலே லூயா. கர்த்தர் நல்லவர், எந்த ஒரு காரியம் தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாரோ அவையெல்லாம் நமக்கு தேவை. ஹாலே லூயா. 17 வசனம். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஹாலே லூயா. அடுத்தது பாருங்கள், அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். அது ஓடிடுமா. ஹாலே லூயா. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். ஹாலே லூயா. ஆசீர்வாதம் அத்தனை பேக்கேஜும் அதற்குள்ளே இருக்கிறது. ஹாலே லூயா. ஒருவர் ஃப்ளைட்டில் போகிறாருன்னு வச்சுக்கொள்ளுங்கள். ஹாலே லூயா. அவருக்கு அந்த ஃப்ளைட்டில் பாதுகாப்பு உண்டு. அந்த ஃப்ளைட்டில் போகின்ற விளையாட்டு தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிக்கலாம், சாப்பாடு அதுக்குள்ளே இருக்கிறது. ஹாலே லூயா. அவர் அங்கே போகும் வரைக்கும் அதனுடைய காரியங்கள் உண்டு. நான் இந்தியாவிலேருந்து இந்த கனடா தேசத்துக்கு வருகின்ற வழியிலே என்ன நடந்ததுன்னு தெரியல. நான் போன ஃப்ளைட் அங்கே மிஸ் பண்ணி விட்டது. ஹாலே லூயா. அடுத்த நாள் தான் அடுத்த ஃப்ளைட் போட்டார்கள். ஹாலே லூயா. அப்பொழுது லண்டன் முதல் நாள் மிஸ் பண்ணி அடுத்த நாள் நான் திரும்ப ஏர்போர்ட்டுக்கு வந்து அதுக்கு பிற்பாடும் பாருங்கள், அந்த முதல் நாள் ஃப்ளைட்லேயே அந்த என்னுடைய அடுத்த ஃப்ளைட்டும் மிஸ் பண்ணி விட்டது. அப்பொழுது அவர்களே லண்டனில் என்ன செய்தார்கள், ஒரு ரூம் எடுத்து ஒரு ஹோட்டல் எடுத்து என்னை தங்க வைத்தார்கள். ஏனென்றால் அந்த ஃப்ளைட்டில் எல்லா பேக்கேஜும் உண்டு. அதே போல் உங்களுடைய ரட்சிப்பு என்பது சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. நீங்கள் உரிமை பாராட்டலாம், எதிர்த்து நிற்கலாம், சத்ருவை எதிர்த்து நில்லுங்கள், அவன் அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். ஹாலே லூயா. தொடர்ந்து எவ்வளோ காலம் நிற்கிறீங்கள் என்பது பிரச்சனை அல்ல. நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கம். ஹாலே லூயா. அவனுடைய சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஹாலே லூயா. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். சாபத்தை அவன் தனக்கு அங்கியாய் உடுத்தி கொண்டான். ஹாலே லூயா. அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பரவும்.
ஹாலே லூயா. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஜனங்கள் என்ன ஒரு அற்ப காரியங்களுக்காக தங்களை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். ஹalleluya. நியாயம் இல்லாமல் நடக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. ஹாலே லூயா. ஜீவன் இல்லாமல் வாழுகிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாமல் நடக்க முற்படுகிறார்கள். ஆனால் தேவனுக்கு பிரியமாக ஒரு மனுஷன் நடந்து கொள்கின்ற வேளையிலே ஹாலே லூயா, அங்கே தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்தி கொண்டான். அது அவன் உள்ளத்தில் தண்ணீரைப் போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெயைப் போலவும் பெறவும். அது அவன் மூடிக்கொள்ளுகிற வஸ்திரமாகவும் நித்தமும் கட்டி கொள்ளுகிற கட்சியாகவும் இருப்பதாக. இது கட்சி என்று சொல்லி சொன்னால் அவனோடு கூட இருக்கிறது. ஹாலே உடுப்பையும் அவனையும் பிரிக்க முடியாது, அதுவும் அதோடு சேர்ந்தே இருக்கிறது. ஹாலே லூயா. அதனுடைய ஒவ்வொரு தடவையும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இவனே நான் உம்முடைய ஜீவனை நான் எடுத்துக்கொள்கிறேன், உம்முடைய ஜீவனை நான் எடுத்துக்கொள்கிறேன், உம்முடைய ஜீவனை நான் தொடர்ந்து நடக்க நான் என்ன செய்யலாம் ஆண்டவரே. ஹாலே லூயா. அன்புக்குரியவர்களே, இன்னும் பாருங்கள், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பாருங்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். ஹாலே லூயா. கர்த்தர் நல்லவர். 33வது வசனத்திலே ஹalleluya. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள் நானும் நீங்களும் தான் நீதிமான்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாங்கள் நீதிமான்கள். ஹalleluya. அப்போது நாங்கள் இருக்கின்ற இடத்தை என்ன செய்கிறார் தேவன்? ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. ஆறாவது துன்மார்க்கம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள் யோசிக்காதீர்கள். ஹalleluya. சாபத்தை விலை கொடுத்து என்ன செய்திருக்கிறார்கள்? வாங்கி இருக்கிறார்கள். ஹalleluya. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya. இன்னும் பாருங்கள், 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே தன்னுடைய கண்களை ஏழைக்கு விலக்குறவன் மேலே சாபம் வரும் என்று. ஹalleluya. ஏழையாக இருக்கிற ஒருவன் மேல் ஹalleluya தன் கண்களை விலக்குகிறவன், அநியாயமாக ஹalleluya குற்றம் சாட்டுகிறவன், இவன் மேல் எல்லாம் சாபம் வரும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹalleluya. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். சொல்லுங்கள், நான் நீதிமான். ஹalleluya. நான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவேன். ஹalleluya. கஷ்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவேன், சாபத்திலிருந்து விடுவிக்கப்படுவேன், துன்பத்திலிருந்து விடுவிக்கப்படுவேன், வியாதியிலிருந்து விடுவிக்கப்படுவேன். இது எனக்கு தங்காது, எனக்கு நிற்காது. ஏனென்றால் எனக்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹalleluya. நான் நீதிமான். இருதயத்தில் நெஞ்சில் தட்டி சொல்ல வேண்டும். ஏனென்றால் என்னுடைய நீதி நான் அல்ல, அவருடைய நீதியினால். ஹalleluya. அந்த நீதியை எனக்கு தந்திருக்கிறார். பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. நான் அவருடைய நீதியாக இருக்கும்படி, நான் அவருடைய நீதிமானாக இருக்கும்படி. ஹalleluya. அடுத்தது பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அதே நீதிமான்கள் புத்தகத்திலே அந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஹalleluya. 11ஆம் அதிகாரம் 21 என்ன சொல்லப்படுகிறது? ஹalleluya. சூத்திரம். கையோடு கை கோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். ஹalleluya. நீதிமான்களுடைய சந்ததி விடுவிக்கப்படும். உங்களுடைய தாய் தகப்பன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்களாக இருந்தால் ஹalleluya அவருடைய சந்ததி விடுவிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்கள். ஹalleluya. இன்னும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், இந்த சிறைப்பட்டு போனவர்கள் ஹalleluya சாபத்துக்கு உட்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி ஹalleluya ஆவியானவர் அவர் மேலே வந்தாராம். ஹalleluya. இன்னும் ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி என்ன செய்கிறான்? ஹalleluya சுஸ்தமாக இருக்கிறான். அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு பிற்பாடு ஹalleluya மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் எப்பொழுது மரித்தான்? ஞானஸ்நானத்திலே மரித்தான். ஹalleluya தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டான். அப்பொழுது சாபம் அடக்கப்பட்டு விட்டது. சாபம் எங்களை தொடராது. சொல்லுங்கள், சாபம் என்னை தொடராது. ஹalleluya. என்னோட சாபம், நீங்கள் எப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்குள்ளே தண்ணீருக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டீர்களோ அப்பொழுது அந்த சாபம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. சாபம் தொடராது. ஹalleluya. ஆனபடி நான் தான் பாருங்கள், இதை அறியாத பட்சத்தில் தான் சாத்தான் கொண்டு வந்திருக்கிற பிரச்சனைகளை நாங்கள் தொடர்ந்து என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆமாம். ஹalleluya. அப்படி அல்ல. ஹalleluya. ஆண்டவர் சொல்கிறார், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்படுகிற. நாங்கள் மரித்தோம்.
எப்பொழுது மரித்தோம்? ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கின்ற வழியிலே நாங்கள் அடக்கம் என்றால் என்ன? ஹல்லேலூயா. எங்களுடைய பாவம் சாபம் எல்லாம் அது பழைய மனுஷனுக்கு மேலே மண் போட்டு மூடியாச்சு. ஹல்லேலூயா. எப்பொழுது நாங்கள் புதிய மனுஷர்கள். ஹல்லேலூயா. புதியவன் சாபத்துக்கு நீங்களாக்கி இருக்கிறார், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், அங்கே 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே கூட 6ஆம் அதிகாரம் 22. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரோமர்கள் எழுதுன்றவன், இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் பாவத்திலிருந்து பாருங்கள், சாபம் ஏன் வருகிறதுன்னு சொல்லி யோசிக்கின்ற வேளையிலே சாபம் ஏன் வருகிறதுன்னு சொல்லி சொன்னால் பாவத்தினுடைய விளைவுதான் சாபம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாவம் அங்கே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டதே, அப்பொழுது எப்படி சாபம் இருக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, பாவம் அந்த ஞானஸ்நான அந்த அடக்க தொட்டியிலே நாங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் முழுகின்ற வேளையிலே அந்த பாவம் அதற்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டு விட்டதே. ஹல்லேலூயா. தேவன் பொய் சொல்லுவாரா? தேவன் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் கேளாமல் இருப்பாரோ. ஹல்லேலூயா. எங்களோட சாபம் அடக்கம் பண்ணப்பட்டு என்றால் இந்த சாபம் எப்படி வந்தது? இது எனக்கு சொந்தமானது அல்லவே. ஹல்லேலூயா. என் பிள்ளைகள் ஹல்லேலூயா ஆசீர்வாதத்துக்குரியவர்கள், நாங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். இந்த வியாதி இந்த பிரச்சனை என்னே இருக்க முடியாதே. ஹல்லேலூயா. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவது, எனக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாகவே டாக்டர் எப்படி தான் கண்டுபிடித்தார் எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. சுகர் இந்த வருகுதுன்னு தான் சொல்லி கொண்டிருப்பா. ஹல்லேலூயா. நானும் உள்ளுக்குள்ள முந்தி ஆரம்பத்தில் சொன்னால் அப்புறம் உள்ளுக்குள்ள நானும் வராது. ஹல்லேலூயா. அது மேலே போகிறதே இல்லையா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை? என்ன எனக்கு தெரியும், நான் சாபிக்கப்பட்டவள் அல்ல, நான் சாபத்துக்கு உட்பட்டவள் அல்ல. என் பாவம் சிலுவையில் அறியப்பட்டு விட்டது. நான் ஞானஸ்நானத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டேன். நான் எழுந்திருக்கிறேன். எங்களுக்கு விரோதமாக எழும்ப ஒருவராலும் முடியாது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. வியாதி உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாது, கடன் உங்களுக்கு எதிராக எழும்ப முடியாது. ஹல்லேலூயா. யாரும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஏன்னா நாங்கள் நீதிமான், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, நாங்கள் தேவனுடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள் அன்புக்குரியவர்களே, ரோமர்கள் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, இருளின் ராஜ்யத்திலிருந்து தேவன் எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாருடைய ராஜ்யத்தில் தேவன் உட்படுத்தி இருக்கிறார். இந்த வசனங்களை சொல்ல வேணுமா அன்புக்குரியவர்களே? ஹல்லேலூயா. இதுவும் என்னோட இருக்கட்டும். உங்களுக்கு தண்ணி விடைச்சா தண்ணி குடிக்கிறீங்கள் தானே? ஹல்லேலூயா. அதே போல் தானே பிரச்சனை வந்தால் பிரச்சனை தானே விடுதலையாக வேண்டும். ஆண்டருடைய உரிமை பாராட்டுங்கள், எதிர்த்து சத்ருவை எதிர்த்து நில்லுங்கள். தேவனே எனக்கு ஆதாரம், நீர் என்ன ஆண்டவர், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை நீக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது பாருங்கள், அங்கே அது எந்த இடம் என்று தெரியவில்லை. ஹல்லேலூயா. அவன் அங்கே போய்விட்டு வருகின்ற வேளையிலே அவனோடு கூட இருந்தவர்கள் எல்லோரையும் என்ன செய்தான்? பெலிசன் பிடித்து கொண்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? அவன் மேல் கல்லெறிய முற்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இவன் தான் இதுக்கு காரணம். ஹல்லேலூயா. அதே போல் உங்களோட கூட இருக்கிறவர்கள் கூட உங்களுக்காக கல்லெறியலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்குள் அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டான். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தேவனிடத்தில் கேட்குறான், நான் போகலாமா, முறியடிக்கலாமா? ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறான், நீ முறியடிப்பாய். அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, தேவனோடு சேர்ந்து நில்லுங்கள், சாபத்தை உதறுங்கள். ஹல்லேலூயா. பரம்பரை சாபமாக இருக்கலாம், இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன் ஆண்டவரே. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் ஐயா. இந்த கடனுங்கிற சாபத்தின் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வியாதி என்கிற சாபத்தின் மேல் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். வந்துட்டுதா? ஹல்லேலூயா. பயப்படாதீங்கள், உரிமையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியம், நான் இலங்கையில் இருந்தால் நான் யோசிக்கிறேன், நான் செத்திருப்பேன். ஏன்னா நான் நேராக பேசுனேன். ஹல்லேலூயா. அப்படி தான் ஆண்டவர் இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கேன். இந்த தேசத்தில் வந்ததுக்கு பிறகு எனக்கு பயமே இல்லை. இன்னொரு பிரச்சனை நேரையே கேட்பேன். ஹல்லேலூயா. என்ற அதனுடைய சரத்துக்கள், அதனுடைய உரிமைகள், நான் இந்த தேசத்தில் இருக்கிறேன், இந்த தேசத்தின் சிட்டிசனாக இருக்கிறேன். அப்படின்னா அதுக்குரிய எல்லா இதுவும் எனக்கு உரியது. ஹல்லேலூயா. அப்போது இலங்கையில் இருந்தால் இலங்கையில் கேட்டிருக்கவே முடியாது, கேட்டால் சுட்டு தான் தள்ளி இருப்பாங்க. ஆனால் இந்த தேசத்தில் வந்திருக்கிறேன். அதே போல் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த பூமியில் இருந்தாலும் கூட நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. தாமரை இலையில் என்ன செய்கிறது? ஹல்லேலூயா. தண்ணீர் முழுவதும் இருந்தாலும் தாமரை இலையில் தண்ணீர் இருந்தால் தண்ணீர் ஒட்டாது.
நாங்கள் இந்த உலகத்தில் எப்படித்தான் இருந்தாலும் நாங்கள் இந்த உலகத்தில் ஒட்ட முடியாது. ஹாலே லூயா. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹாலே லூயா. ஆனபடினால் தான் பாருங்கள், அங்கே ரூத் என்கிற ஒரு சகோதரி என்ன சொல்லுகிறாள் என்றால், உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார். ஹாலே லூயா. உபாகமம் 23 பாருங்க, 2வது வசனத்திலிருந்து, வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. இந்த அம்மோனியனும் மோவாபியனும் சகோதரங்கள். ஹல்லேலூயா. லோத்துக்கு தவறாய் பிறந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் இன்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. ஹல்லேலூயா. இன்றைக்குமே சபையில் வர முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் பாருங்கள், ரூத்தின் புத்தகத்திலே பார்க்கின்ற வேளையிலே அந்த ரூத் என்ன செய்கிறாள்? ஹல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள்கிறாள். இன்றைக்கு நாங்களும் ஆண்டவர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனை அறிந்தவன் சொல்லியும் சத்துருவானவன் சொல்லுகின்ற பொய்களை நம்பி அவனுடைய காரியத்தில் உட்பட்டிருப்போமாக இருந்தால் எங்களை போல பரிதவிக்கப்படத்தக்கவர்கள் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. இங்கே பாருங்கள், ரூத்தினுடைய புத்தகத்திலே நீங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த சத்தியம் அவளுக்கும் தெரிந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ரூத்துக்கும் தெரிந்திருக்கலாம். ஹல்லேலூயா. தான் மோவாபிய பிள்ளை. ஹல்லேலூயா. 10ஆம் தலைமுறைக்கும் தான் வர முடியாது என்பதை அவள் அறிந்திருந்தாள். சபிக்கப்பட்ட ஒரு கோத்திரத்திலிருந்து வந்தவள். ஹல்லேலூயா. இந்த நவோமி போய் எப்படியோ அவளை தொத்தி வந்துட்டாள். ஹல்லேலூயா. ஆனால் தொத்தப்பட்டவள் என்ன செய்கிறாள்? தேவனை அறிந்து கொள்கிறாள், சத்தியத்தை அறிந்து கொள்கிறாள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. எழுந்து நில்லுங்கள், தைரியமாயிருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், அங்கே அவள் சொல்லுகிறாள், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துக்கு நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒருவருக்கு $1,00,000 தருகிறேன், $1,00,000 தருகிறேன்டா, நீங்கள் அதை விட்டு போவீங்களா? ஹல்லேலூயா. விட்டு விடவே மாட்டீங்கள். அதே போல தான் அவள் தேவனை அறிந்து கொள்கிறாள். ஹல்லேலூயா. தேவன் அவளுக்கு லட்சத்துக்கு மேற்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை ரூத் அறிந்து கொண்டாள். என்னுடைய சாபத்துக்கு ஹல்லேலூயா இவரால் மட்டும்தான் என்னை விடுவிக்க முடியும். என்னுடைய விதவை நிந்த இருப்பை நீக்க இவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. என் குலத்தின் இந்த மாசை மாற்றுவதற்கு இவரால் தான் முடியும். ஹல்லேலூயா. இவர் என்னுடைய தேவன். வாயை திறந்து சொன்னாள், இவர் என்னுடைய தேவன். வாயை திறந்து சொல்லுங்க, நீர் என்னுடைய தேவன் ஆண்டவரே. உரிமை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சொல்லுகின்றாள். பாருங்கள், அப்படி சொல்லுகின்ற வேளையிலே பாருங்கள், அதுக்கு பிற்பாடு அவள் என்ன செய்கிறாள்? அந்த காரியத்தை கிரியையில் கொண்டு வருகிறாள். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்னார், ஹல்லேலூயா, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். விசுவாசத்துக்கு முன்பாக கிரியைகள் அல்ல, ஏதோ கிரியைகளை செய்து விசுவாசத்தை பெற்றுக்கொள்வது அல்ல. ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் அதை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தடவை தேவனே, இந்த நான் எப்படி ஆண்டவரை உண்மை விசுவாசிக்கிற காரியத்தில் எப்படி நான் என்னுடைய விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தலாம்? ஹல்லேலூயா. சில பேர் என்ன செய்கிறது? வார்த்தைகள் கிடைக்கும், ஆனால் எந்த நேரம் சோர்வு, எந்த நேரம் மூஞ்சியை நீட்டிக்கொண்டு. ஹல்லேலூயா. சிரிக்கவே மாட்டினேன். ஹல்லேலூயா. அழுத மூஞ்சி, பேசுகிறது அழுக, பாடுறது அழுக. ஹல்லேலூயா. வாசிப்பது அழுக. ஹல்லேலூயா. உடுப்பு உடனட பாருங்கள் ஏதோ ஒன்றை போட்டுக்கொண்டு வருவது. ஹல்லேலூயா. அப்படி அல்ல, கிறிஸ்தவன் மேம்பட்டவன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்கள் மேம்பட்டவர்கள். நாங்களெல்லாம் இந்துக்களாக இருக்கின்ற வழியில், கோயில்களுக்கு போகின்ற வழியில் இப்படியெல்லாம் உடுத்துவோம். அதை பார்க்குறதுக்கே நாங்கள் போவோம். நாங்கள் இளம் குடும்பங்களாக இருக்க கோயிலுக்கு போய் கும்பிட்றது ஒரு பக்கம், இந்த பொம்பளைகளை பார்க்குறதுக்கே போவோம். ஹல்லேலூயா. அப்படி நல்லா உடுத்துவார்கள். அன்புக்குரிய தேவனுடைய இன்றைய கிறிஸ்தவ ஜனங்கள் உடுத்தினால் வெள்ள, அதை விட வேறு ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இதை தவிர மூஞ்ச நீட்டு அப்படி பாருங்கள். ஆனால் பாருங்கள், அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளி. இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் எல்லாம் நான் இதை எத்தனை தடவை சொல்கிறேன், எனக்கே தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது.
ஹல்லேலூயா. ஏதோ பிள்ளையா ஹல்லேலூயா தெரியாமல் வந்து மோதுறான். ஹல்லேலூயா. மோதுறவனுக்கு என்ன நடக்கும்? ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் தேவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறார். பிள்ளையா வந்து மோதுறான். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஹல்லேலூயா. ஆனபடினால் பாருங்கள், அந்த ரூத்தின் புத்தகத்திலே அவள் தெரிந்து கொள்ளுகிறாள். ஹல்லேலூயா. அது தெரிந்து கொண்டதற்கு பிற்பாடு அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. ஆனபடியா பாருங்கள், கிரியைகள் இல்லாத விசுவாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் வந்து பாருங்கள், ஒருவன் வந்து உங்களிடத்தில் கேட்குறான், எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு தாகமாக இருக்கிறேன்னு சொல்லுகிற வழியில் இல்லை இல்லையா அதை ஆண்டவர் தருவார்னு சொல்லி அனுப்புறதுனால பிரயோசனம் இல்லை. ஹல்லேலூயா. அதை நீங்கள் கிரியையிலே காண்பிக்க வேணும்னு சொல்கிறார். அதே போல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்கவே வேண்டும். ஹல்லேலூயா. ஊரோடு ஒத்தோடு ஒருவனோடு கேட்டு ஓடுன்னு சொல்லுவார்கள். அப்படியே இல்லை, ஊர் தான் ஒத்து ஓடினாலும் ஒருவன் தான் கேட்டு ஓடினாலும் இந்த எத்தனையோ மீடியாக்கள் எத்தனையோ காரியங்களை சொன்னாலும் ஹல்லேலூயா தேவன் நல்லவர். இன்றைக்கு பாருங்கள், எங்களோட வீட்டுக்கு அந்த பின் கார்டனில் நாங்கள் அதிகமாக ஜெபிப்போம். என்ன ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுடைய நிலங்கள் எல்லாம் கனடா தேசத்துக்கு ஜெபிப்போம், இலங்கை தேசத்துக்கு ஜெபிப்போம். ஆண்டவரே எல்லாம் விளைச்சலை காண வேணும், நல்ல விளைவேற வேணும். இந்த முறை பார்த்தால் எங்களுடைய இந்த பின் தோட்டத்தில் இருக்கிற ஆப்பிள் மரம் இதெல்லாம் நிறைய பூத்து போயிருக்குது. பாசன இவ்வளோ பூத்து இருக்கு பாருங்கோண்டு. அப்போ நாங்கள் மற்றவர்களுக்கு ஜெபிக்கிறது எங்களுக்குத்தான், மற்றவர்களுக்கு ஜீவனை கட்ட எங்களுக்குத்தான், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறதெல்லாம் எங்களுக்குத்தான். ஹல்லேலூயா. ஆனபடி நான் அவளுடைய மாமியார் என்ன சொல்லுகிறாள், கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அதுக்கு முன்பாக, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள், மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல. ஆனபடினால் பாருங்கள், அவர்கள் தயவு செய்திருக்கிறார்கள், இரக்கம் பாராட்டி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. முந்தி இரக்கம் பாராட்டப்பட வேணும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆனபடி நான் இதில் நிறைய நான் எழுதியிருக்கிறேன். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, ஹல்லேலூயா, எனக்கு சாபம் இல்லை, தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்தவர். ஹல்லேலூயா. என்னை ஆசீர்வதிப்பது உறுதி. ரூத்தினுடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற வேளையில் யாரோ ஒருவன் அங்கே நவோமியின் வழியில் இன்னொருவன் வந்தான். ஆனால் அவனே ஆண்டவர் தள்ளிவிட்டார். போவாசை பிடித்து கொண்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. போவாசனுடைய இருதயமும் நல்லதுதான், அவனுடைய வாழ்க்கையும் நல்லதுதான், அவனுடைய ஆசீர்வாதம் நல்லதுதான், அவனுடைய குலத்தோன்றல் எல்லாம் நல்லதாக தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியத்தை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்வார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புத்தகம் எத்தனையாவது அதிகாரம்? 22ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுகிறது? இனியொரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெத்தியிலே இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு என்கிற நாமம் எங்களுடைய நெத்தியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஜெபிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் கூடும் நேரத்தில், எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, வாரும் நாங்கள் கூடும் நேரத்தில். ஹல்லேலூயா. தகப்பனே, ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, நாளும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, உமக்கு தான் ஆராதனை. இரக்கம் நிறைந்த தந்தையவர், அனைத்துக்கும் ஊற்று அவர். இரக்கம் நிறைந்த தந்தையவர், அனைத்துக்கும் ஊற்று அவர். நுகத்தை உடைத்து விட்டார், நுகத்தை தீர்த்து விட்டார், நுகத்தை உடைத்து விட்டார். அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம்.
தகப்பனே எங்கள் தந்தையே என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. இரக்கம் நிறைந்த தந்தையவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர். இரக்கம் நிறைந்த தந்தையவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்று அவர். தந்திடுவார், கட்டும்போது திறந்திடுவார், கேட்பதை தந்திடுவார், கட்டும்போது திறந்திடுவார். அப்பா அப்பா தகப்பனே கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எல்லாமே உம்மிடமிருந்து வந்தன, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனிவர், நம் தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனிவர், எங்கள் தேவைகளை அறிந்த நல்ல தெய்வம் அவர். உணவு ஊட்டுகிறார், உணவு ஊட்டுகிறார். அப்பா அப்பா தகப்பனே கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனே கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எல்லாமே உம்மிடமிருந்து வந்தன, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. ஹல்லேலூயா. இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சாபங்களுக்கும் எங்களை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே எந்தவித சாபமும் தங்காதையா, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்குகிறது அப்பனே. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.